ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சியான இந்த அதிகாலை நேரத்திற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலும் ஆண்டவரே அதிகாலையில் நம்முடைய சன்னிதானத்தில் வரும்படி, உடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியும் உமது கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ள தேவன் தந்திருக்கிற இந்த உன்னதமான கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இந்த காலங்களிலும் புதிய கிருபைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தருவீராக. இன்னும் நாங்கள் உண்மை கிட்டி சேரவும் உமது பலத்தினால் நிரப்பப்படவும் தேவன் எங்களுக்கு கிருபை தந்து இந்த நாட்களை மகிமையின் நாட்களாய் மாற்றி எங்களுக்கு தருவீராக. தொடர்ந்து தேவ பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். தேவனுடைய கரம் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும் என்று ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். காலைகள் தோறும் உமது கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். அந்த புதிய கிருபைகளால் தினந்தோறும் எங்களை அலங்கரிப்பீராக. அந்த புது கிருபையால் நீங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னமாக இருப்பீராக. வர தலைப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கொண்டு வரும் தேவ மகிமையின் பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தி கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று தேவன் நாம் மகிமைக்காக கீதங்களும் கீர்த்தனைகளும் 493வது பாடலை பாடுவோம். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை. கீதங்களும் கீர்த்தனைகளும் 493. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. திறந்த ஆஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிக இருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமையாவும் அற்பமே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. உன் குருசே ஆசிகளெல்லாம் ஊற்றமற்ற ஜீவநதியாம் துங்கரத்த ஊற்றி மூழ்கி தூய்மையடைந்து மேன்மையாகினே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. சென்னிவீரா கை காய்ந்து சிந்துரதோ துயரோடன்பு வண்ணாயிரை போன்ற காட்சி என்னிலுமே எங்கும் காணே. விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. எந்த அரும் பொருளிடாகும் என்னை மாற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்து ராஜா உந்தன் சிலுவை என் மேன்மை, உந்தன் சிலுவை என் மேன்மை. என்று வந்தமாய் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் யாவரும் சேர்ந்து எடுப்போம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்பில் எங்கள் அப்பத்தை எங்களுக்கு முன்னால் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு பண்ணி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க
தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றே கொடுக்கிறீர்களே. சங்கீதம் 51 முறையாக வாசிப்போம். சங்கீதம் 51. தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவி அருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமலும் இரும். அப்பொழுது பாதகருக்கு உமது வழிகளை உபதேசிப்பேன், பாவிகள் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். ஆண்டவரே, என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர். சேர்ந்து வாசிப்போம். அப்பொழுது தகனபடியும் சர்வாங்க தகனபடியும் ஆகிய நீதியின் பலிகளை பிரியப்படுவேன். அப்பொழுது ஒரு பீடத்தின் மேல் காளைகளை பலியிடுவார்கள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய குமாரனாகிய விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினாலே கனிமறியாளர்கள் குறித்து பிறந்தார். பொந்து பிரார்த்தின் காலத்தில் பாடுபட்டு சிறுவையாளர்கள் மறைத்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் ஏறினார். 3ஆம் நாள் மறைத்தவர்களுக்கு எழுதினார். பரமண்டலத்திற்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை அவனுக்கு நீர்களோடைய மருத்துவரை நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தவான்களை பாவமன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உணர்ந்து விசுவாசிக்கிறேன். ஆமென். தேசுவிற்கார்கள் இந்த நாளிலும் நாம் தியானத்திற்காக ஆண்டவருடைய கிருபையை குறித்து நாம் இந்த நாட்களில் காலை வேளைகளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம். காலைகள் தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கிருபை பெற்றவர்களாய் நாம் மாற வேண்டும். இந்த உலகத்திலே நாம் நிற்கிறதும் நிர்மூலமாக இருக்கிறதும் அவருடைய கிருபை ஒன்றி வேறு ஒன்றுமில்லை. நம்முடைய சுயபலன் அல்ல, நம்முடைய தாளந்து அல்ல, அவருடைய கிருபை நம்மை நடத்தி இருக்கிறது. ஆகவே இந்த கிருபையை நாம் தியானிப்பதும் கிருபையை இன்னும் அதிகமாய் பெற்றுக் கொள்வதும் நமக்கு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். இந்த கிருபைக்கு அர்த்தத்தை குறித்து பார்த்தால் அநேக அர்த்தங்கள் இருக்கிறது. கிருபை என்றால் என்ன என்று பார்த்தால் அநேக அர்த்தங்கள் சொல்லப்படுகிறது. முதலாவது நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம், கிருபை என்றால் பேரன்பு. பேரன்பு என்று நாம் பார்க்கிறோம். அன்பு ஒரு மனுஷன் மேல் நாம் வைக்கலாம். ஒரு பெற்றோர் குழந்தையின் மேல பேரன்பு வைப்பார்கள். அன்பு அல்ல, அது பேரன்பு. ஏன் அப்படி சொல்லுகிறேன் என்றால், குழந்தை தப்பு செய்தாலும் கூட தாய்க்கு அந்த குழந்தை மேல அன்பு தொடர்ந்து இருக்கும். இதற்கு பின்புதான் நான் உனக்கு ஏதோ வாங்கி கொடுக்க மாட்டேன், உனக்கு உணவு தர மாட்டேன் என்று பெற்றோர் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். குழந்தை என்ன தவறு செய்தாலும் அது என்னுடைய குழந்தை, நான் அதற்கு என்ன வேண்டுமானாலும் செய்வேன் என்பது அந்த பெற்றோருடைய அன்பு. அது பேரன்பு. இந்த பேரன்பு என்ன செய்யும்? இந்த அன்புக்கு முன்னாடி இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், குறைகள் இது எல்லாம் மூடி அதற்கு மேல ஒரு நன்மையை தரும். அதுதான் பேரன்பு, அதுதான் கிருபை.
நமக்கு எவ்வளவு குற்றங்கள், எவ்வளவு பாவ கரைகள் இருந்தாலும் கூட அதையெல்லாம் கர்த்தர் மூடி அதற்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், அதற்கு மேல ஒரு சுகத்தை வைத்திருக்கிறார், அதற்கு மேல ஒரு ஜீவனை வைத்திருக்கிறார். அதுதான் பெரிய ஆசீர்வாதம், அதுதான் கிருபை என்று சொல்லுகிறோம். இதை துண்டு கொடுத்தெல்லாம் அவருடைய சமூகத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. காத்திருக்கிறவர்களுக்கு கிருபையை தருகிறார். அநேக காரியங்கள் இருக்கிறது. கிருபை எப்படி எப்படி பெற்றுக்கொண்டார்கள், எப்படியெல்லாம் வாழ்ந்து சுகித்திருந்தார்கள், இதையெல்லாம் தொடர்ந்து நம்ம தியானிக்க போகிறோம். கிருபை யாருக்கு வழங்கப்படுகிறது என்று கேட்டால் எல்லாரும் சொல்லுவோம், தகுதி இல்லாதவர்களுக்கு கிருபையை தருகிறார். வேதம் அதற்கு ஆதாரம் சொல்லவில்லை. தகுதியானவர்களுக்கு தான் கிருபை. என்னென்ன தகுதி, அதையெல்லாம் நம்ம தியானிக்க போகிறோம். பாருங்கள், கிருபை என்பது பேரன்பு. இந்த பேரன்பு திரளான பாவங்கள், திரளான குற்றங்கள், நம்ம மேல இருக்கிற எல்லா அசுத்தங்களையும் மூடி அதற்கு மேல ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வைக்கிறார். அதுதான் கிருபை, அளவற்ற அன்பு, பேரன்பு. ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருக்கிறார்கள். இளையவன் என்ன செய்கிறான், எல்லா சொத்தையும் வாங்கி கொண்டு புறப்பட்டு போய்விட்டான். துன்மார்க்கமாய் வாழ்ந்த பிறகு தகப்பனுடைய வீட்டிலிருந்து ஆசீர்வாதத்தை எண்ணி திரும்பி வருகிறான். தூரத்திலிருந்து தகப்பன் வருகிறானா என்று பார்க்கிறதே ஒரு பெரிய பேரன்பு. அவன் எல்லாத்தையும் வாங்கி போய்விட்டான், தகப்பன் விட்டு விடவில்லை. அவன் அசுத்தமாய் வாழ்ந்து திரும்பி வருகிறான், தகப்பன் விட்டு விடவில்லை. அவன் ஒரு பல நாட்களாக அவன் அசுத்தத்தில் இருந்து அவன் மேல் எந்த ஒரு நல்ல சுவாசமும் நல்ல காரியமும் இல்லை. பரவாயில்லை, அதற்கு மிக தேடுகிறது. அதுதான் தகப்பனின் அன்பு. ஓடி போய் கட்டி அணைக்கிறார் பாருங்கள், அதுதான் இந்த பேரன்பு, அதுதான் இந்த கிருபை. அதற்கு தான் அதை குறித்து ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். நாமும் பல வேதத்தில் தூரமாய் போய் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திற்கு வருகிற போது ஆண்டவர் தனது மன்னிப்பை தருகிறார், தனது ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அதுதான் பெரிய கிருபை. அல்லேலூயா. எல்லாருடைய வாழ்க்கையிலும் கிருபை பெற்றிருக்க போய்தான் இந்த இடத்துல இருக்கிறோம். இந்த வருடத்தை இந்த நாளில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு காரணம் அவருடைய பெரிய கிருபை. அந்த கிருபை தான் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே இதை குறித்து நாம் அதிகமாக தியானித்து எப்படி பெற்றுக்கொள்ளலாம், ஒரு காரியத்தை இன்று நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து ஒவ்வொரு நாட்களும் வந்தவுடனே ஆராதித்து அதற்கு பின் நாம் தியானிக்க இருக்கிறோம். ஆராதிக்கிற போது கர்த்தருடைய கிருபை நம்மை நிரப்பும். ஆகவே நீங்கள் சீக்கிரமா இந்த நேரத்தில் பங்கு பெறும்படியாகவும் நான் அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறேன். சங்கீதம் 63ஆம் அதிகாரம் 3வது வசனம். சங்கீதம் 63:3. ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது, என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஜீவனை பார்க்கிலும் உமது கிருபை நல்லது. கிருபை நல்லது, பேரன்பு நல்லது. ஏனென்றால் அந்த கிருபை ஜீவனை தருகிறது, அந்த கிருபை நமக்கு சுக வாழ்வை தருகிறது, நம்ம ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வருகிறது. அந்த அளவற்ற கிருபை. அதான் தாவீது சொல்லுகிறார், உங்க கிருபையை நான் நோக்கி இருக்கிறேன், கிருபையை நம்பி இருக்கிறேன், அந்த பேரன்பை நம்பி இருக்கிறேன். ஆண்டவரை நம்பி இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமான தாவீது எப்படி அழகாய் சொல்லியிருக்கிறார் பாருங்கள், உமது கிருபையை நான் நம்பி இருக்கிறேன். ஏனென்றால் அந்த கிருபை தான் நம்முடைய அசுத்தங்கள், அது செய்கிற குற்றங்கள், இதையெல்லாம் மறைத்து ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு வைத்திருக்கிறது. நம்ம எல்லாவற்றையும் கழுவி நம்மை மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறது. அதுதான் பேரன்பு, தயவு, கருணை. அதுதான் இந்த கிருபை. பாருங்கள், தியானிக்க போகிற காரியம் மோசேயினுடைய ஜெபத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். சங்கீதம் 90வது சங்கீதம் 14ஆம் வசனம். சங்கீதம் 90:14. நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி நம்முடைய இந்த வாழ்க்கை பிரயாணத்துல அமைதியுள்ள சந்தோஷத்தோடு சமாதானமோடு வாழும்படிக்கு ஒரே ஒரு வழி இருக்கிறது. இது மோசேயினுடைய ஜெபம். காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அதிகாலையில கர்த்தர் தருகிற அந்த கிருபையை வாஞ்சித்து சொல்லுகிறார். ஒரு பெரிய ஒரு தலைவராக இருந்து எல்லா ஜனங்களையும் அழைத்து கொண்டு போகிறார். அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாய் அழைத்து கொண்டு போகிறார். இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம், கானானை சுதந்திரிக்க வேண்டும். பாருங்க, அதற்கு தான் ஒரு ஜெபம், இந்த மோசேயினுடைய ஜெபம். ஆண்டவரே, காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். அந்த கானானை போய் சேர இந்த வழிநடுக எங்களுக்கு ஜீவன் வேண்டும், எங்களுக்கு பாதுகாவல் வேண்டும், எங்களுக்கு ஆகாரம் வேண்டும். போஷித்து பலப்படுத்தி பாதுகாத்து நடத்துவதற்கு தான் இந்த ஒரு ஜெபத்தை செய்கிறார். நாங்கள் மகிழும்படி உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். இதுதான் நம்முடைய ஜெபமாய் இருக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த நாட்களில் நாங்கள் அருகிற போது
அதிகாலையில உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். 40வது நாளின் முடிவில நாங்கள் கிருபை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும். கிருபையால் நிறைந்து இருக்க வேண்டும். அந்த கிருபையின் ஆசீர்வாதங்கள் எங்கள் எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். அது தாகத்தோடு காத்திருந்தால் கர்த்தர் கிருபை நமக்கு மீது ஊற்றுவார். அளவில்லாத கிருபை நம்மை தருகிற தேவனாய் இருக்கிறார். எபிரெயர் 12ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரெயர் 12:15. ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதுனால் அநேகர் தீர்க்கப்படாதபடிக்கும். பாருங்கள், கிருபையை இழந்து போய்விடக் கூடாது. அந்த வார்த்தையாளர் முதல் பகுதி சொல்லுகிறது, பேரன்பை இழந்து விடக்கூடாது. சில காரியங்கள், சில செயல்கள் எல்லாம் இந்த கிருபையை இழக்க செய்கிறது. ஆகவே இதை இழந்து போகாமல் இருப்ப அது என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும். யோனாவும் பாருங்கள் அதே போல சொல்லுகிறார். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று எழுதுகிறார். பாருங்கள், மீன் வயிற்றிலிருந்து ஒரு ஜெபிக்கிற ஒரு வார்த்தை தான் இது. அவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள், இழந்து போகிறார்கள். அளவற்ற தேவ அன்பை நாம் இழந்து விடக்கூடாது, நாம் போக்கடித்து விடக்கூடாது. ஆகவேதான் இந்த காலை நேரத்துல கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்திருக்கிறோம். இந்த 103:4 வசனத்திலே பாருங்க. 4 வசனத்தின் பின்பகுதி வாசிக்கலாம். முதலாவது சங்கீதம் 103:4. உன் தாரனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி. உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டுகிறார். கிருபையை நீங்க விதத்திலே பார்த்தால் கிருபை இரக்கம், கிருபை சமாதானம், கிருபை சத்தியம், இப்படி கிருபை தனியாய் வராமல் ஏதோ ஒரு காரியத்தை தன்னோடு அழைத்து கொண்டு ஆசீர்வாதத்தை தருகிறது. பாருங்கள், இந்த வார்த்தை அழகாய் சொல்லி இருக்கிறது. அவர் கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நமக்கு முடிசூட்டுகிறார். எப்போ முடிசூட்டுகிறார்? 3ஆம் வசனத்திலே, அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அதற்கு பிறகுதான் நமக்கு கிருபையும் இரக்கத்தை தருகிறார். முதலாவது 3ஆம் வசனத்தின் முதல் பகுதி அக்கிரமங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அதுதான் கிருபை. நம்முடைய செய்த தவறுகள், குற்றங்கள், குறைகளை எல்லாம் மன்னித்து இறங்குகிறார். அவர்கள் இங்கிலாந்து தேசத்திலே மிலிட்டரியிலே ஒரு மனிதன் பணி செய்து கொண்டு அவர் மிலிட்டரி வேண்டாம் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு வெளியே போய்விட்டார். அந்த மிலிட்டரியில் இருந்தது நிமித்தமாக அநேக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார். தன்னுடைய குடும்பத்திற்கு ஏராளமான நன்மையை பெற்றுக் கொண்டார். ஆனால் எனக்கு அது பிடிக்கவில்லை என்று சொல்லி மிலிட்டரியை விட்டு வெளியே போய்விட்டார். அந்த நேரத்தில் இளவரசராக வெலிங்டன் என்பவர் அங்கே அவர் ஆளுகை செய்து கொண்டிருந்த நேரம் இந்த மனுஷனுடைய காரியங்களெல்லாம் அறிந்து அவர் அழைப்பித்து கேட்கிறார். நீ உனக்கு எவ்வளவோ காரியங்களை உனக்கு செய்தேன், எவ்வளவோ உனக்கு நன்மைகள் இந்த மிலிட்டரி மூலமாய் கிடைத்தது, எவ்வளவோ நன்மைகளை உனக்கு கொடுத்திருந்தாலும் பெற்றுக்கொண்டு விட்டு நன்றியோடு இருக்காமல் இன்னைக்கு நீ போய்விட்டாயே என்று கேட்டுக்கொண்டாராம். அந்த நேரத்தில் பாருங்கள், தளபதி வருகிறார். அவர் சொல்லுகிறார், இந்த இளவரசனிடத்துல அந்த மனிதனுக்காக பரிந்து பேசினார். இவ்வளவோ நன்மைகளை செய்தீர், இவ்வளவோ ஆசீர்வாதங்களை கொடுத்தீர், ஆனால் இந்த ஒரு விசை மன்னிப்பை அவருக்கு கொடுங்கள், மன்னிப்பை அவருக்கு கொடுங்கள், அவர் மீண்டும் ஏற்றுக்கொள்கிற அந்த மன்னிப்பை அவருக்கு கொடுங்கள் என்று பாருங்கள். அவர் ஏற்றுக்கொண்டார். எவ்வளவோ நன்மை செய்திருக்கிறேன், மிலிட்டரியில் அந்த மனுஷனுக்கு எவ்வளவு ஆசீர்வாதங்கள் போய்விட்டால் எனக்கு இப்போது கோபம் வருகிறது. இல்லை, திரும்பியும் ஏற்றுக்கொள்வதற்கு நான் அவனுக்கு மன்னிப்பை கொடுக்கிறேன் என்று அவரை ஏற்றுக்கொண்டாராம். வெளியே போன மனுஷன் திரும்பியும் உள்ளே வந்து இறுதி வரை நன்றி உள்ள மனுஷனாக இருந்தாராம். பாருங்கள், இங்கே நாம் பார்க்கிறபடி அவன் நம்முடைய அக்கிரமங்கள் நாம் எவ்வளவு தூரம் போனாலும் கூட மீண்டும் திரும்பி வருகிற போது அந்த கிருபையால் நமக்கு மன்னிப்பை கொடுத்தார். அதுதான் உன்னதமான அதிசயமான காரியம். அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், நோய்களை எல்லாம் குணமாக்கினார், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொண்டு அதற்கு பின் நமக்கு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டுகிறார். அதுதான் தேவனுடைய அன்பு. 3 பேர் இந்த கிருபையை குறித்து பேசுகிறார்கள். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். நீதிமொழிகள் 3:34. யாருக்கு இந்த கிருபை அளிக்கப்படுகிறது என்பதை நாம் தியானிக்கிறோம். இகழ்வோரை அவர் இகழுகிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பாருங்கள், அநேக வேளைகளில் உலக காரியத்தை நாம் இழந்து விடலாம், சில காரியங்களை நாம் அற்பமாய் எண்ணி விடலாம். ஆனால் பாருங்கள், தாழ்மையாய் நாம் இருக்கிற போது அவர் நமக்கு கிருபை அளிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தை ஒரு நாளும் அற்பமாய் எண்ணாதபடி அவருடைய சமூகத்திலே தாழ்த்துகிற எல்லாருக்கும் கர்த்தர் கிருபை அளிக்கிற முதல்ல சாலமோன் தான் இதை எழுதுகிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை என்பதை சாலமோன் தான் முதலாவது எழுதுகிறார். அதுக்கு பின் யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் பார்க்கலாம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் அதிகமான கிருபையை அளிக்கிறாரே, ஆதலால் தேவன் பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. பாருங்கள், தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது. அதிகமான கிருபை அளிக்கிறார் என்று யாக்கோபு இங்கே எழுதுகிறார். அதே போல 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அந்தபடி இளைஞரை மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மன தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் தருகிற உன்னத கருவி, அதிகமாய் கருவி அளிக்கிறது யாக்கோபு எழுதுகிறார். இந்த 3 பேர் இந்த தாழ்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற கிருபையை எழுதியிருக்கிறார்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 24ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். ஆபிரகாமினுடைய வேலையால் தன் எஜமான ஆபிரகாமை குறித்து சொல்லி இருக்கிற ஒரு வார்த்தை. ஆதியாகமம் 24:27. ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையையும் என் ஜனமாகிய விட்டு நீங்கவில்லை. என் பிரயாணமும் நான் பிரயாணம் பண்ணியிருக்கையில் கர்த்தர் என் எஜமானுடைய சகோதரர் வீட்டுக்கு என்னை அழைத்து கொண்டு வந்தார் என்றார். ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தம்முடைய கிருபையையும் தம்முடைய உண்மையின் எஜமானை விட்டு நீக்கவில்லை. கிருபையை ஆபிரகாமை விட்டு விலக்காதவர் என்று ஒரு வேலையால் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார். இதுதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். என் தேவன் என்னை விட்டு தமது கிருபையை விலக்காதிருப்பாராக என்று நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன் அவர் எப்படி கிருபை பெற்றுக் கொண்டார் தெரியுமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை பாருங்கள். ஆதியாகமம் 18 சோதோமை அழிக்க போகிறேன், என் சோதோம் குமாராவின் சத்தம் கூக்குரல் பெரிதாக இருப்பதினால் அழிக்க போகிறேன் என்று அதில் சொல்லுகிற போது 23ஆம் வசனத்தை சொல்லுகிறார், துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ என்று ஒரு பரிந்து பேசுகிற ஜெபத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், 50 நீதிமான் இருந்தால் நான் அழிப்பதில்லை என்று எல்லாம் பதில் பேசுகிறார். இப்போதுதான் பாருங்க 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது ஆபிரகாம் பிரதித்திரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியேன் ஆண்டவரோடே பேச துணிந்தேன். எப்படி தாழ்த்துகிறார் பாருங்கள். தூளும் சாம்பலுமான அடியேன். ஒரு பெரிய மனுஷனை அன்றைய ஒரு நீதிமான் வந்து நிற்கிறேன், நான் பேசுகிறேன் என்று அல்ல, அற்பமாய் தன்னை தாழ்த்தி தூளும் சாம்பலுமான அடியேன் நான் பேச துணிந்தேன் என்று தாழ்த்து. அதுக்கு பின்பதாக தான் பேசுகிறார். 40 பேர் 30 பேர் 20 10 என்று குறைத்து பேசுகிறார். அவர்கள் தூளும் சாம்பலுமா என்று சொல்லி தன்னை தாழ்த்துகிறபடியால் ஆபிரகாம் தேவனிடத்தில் கிருபையை பெற்றுக் கொண்டார். வேலையால் சொல்லுகிறான், என் எஜமான் அவர் விட்டு கிருபையை விட்டு கர்த்தர் என்ன செய்யவில்லை, கிருபையை விலக்கவில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். லூக்கா 1ஆம் அதிகாரத்திலே 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா 1:28. அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். அவர்கள் மரியாதை குறித்து வாழ்த்துகிற இந்த தேவதூதனுடைய சத்தம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். 30 வசனத்திலே தேவதூதன் அவளை நோக்கி, மரியாதை பயப்படாத, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், கிருபை பெற்றாய். எப்படி இந்த மரியாதை கிருபை பெற்றுக் கொண்டார்கள்? தேவதூதன் எப்படி அழகாக கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறார், தேவனுக்கு கிருபை பெற்றாய் என்று சொல்லுகிறார். எப்படி இந்த கிருபை மரியாளுக்கு கிடைத்தது? மரியாளுக்கு எப்படி இந்த அவருடைய கிருபைகள் எப்படி பெற்றுக் கொண்டால்? ஒரே ஒரு வார்த்தையினால் அழகாய் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. 48ஆம் வசனத்திலே மரியாளுடைய வார்த்தையே நாம் பார்க்கலாம். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மையை நோக்கி பார்த்தபடியால் அங்கே கிருபை பெற்றார். பாருங்கள், மேசியா கன்னிகையின் இடத்திலே வந்து உதிப்பார் என்று அறிந்தபடியால் எல்லாரும் தங்களிடத்திலே மேசியா பிறக்க வேண்டும் என்று காத்திருந்தார்கள். தங்களை பரிசுத்தத்தோடு காத்து கொண்டு அநேகர் காத்திருந்தார்கள். பல ஸ்திரீகள் காத்து கொண்டிருக்கிற போது எப்படி மரியாள் தெரிந்தெடுக்கப்பட்டாள்? அதுதான் இங்க சொல்லுகிறார். அவர் தம்முடைய அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை, தாழ்மையா இருக்கிறவர்களுக்கு அவருடைய பேரன்பு, கருணை, தயவு உண்டு. பாருங்கள், அதைத்தான் நோக்கி பார்த்தார். அதுதான் தூதன் சொல்லுகிறான், கிருபை பெற்றவரே வாழ்க, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். எப்படி? மனத்தாழ்மை. மனத்தாழ்மையா இருந்தபடியா அந்த தாழ்மை தான்
மனுஷனுக்கு கிருபையை கொண்டு வருகிறது. ஆகவே நம்ம எப்போதும் தாழ்த்துகிறவர்களா இருந்தால் அது தமது பூரண கிருபையை தருகிறது. எதை குறித்து மேன்மை பாராட்டாமல், எதை குறித்து யோசிக்காமல், ஆண்டவரே நான் சாதாரண மனுஷன், ஆபிரகாம் சொல்கிறது போல தூளும் சாம்பலுமான மனுஷன், இங்கே மரியாள் தன்னை தாழ்த்துகிறபடியால் கிருபை பெற்றார். இன்னும் 2 பேரை பார்க்கலாம். பவுலை பாருங்கள். 1 தீமோத்தேயு 1:15 வசனத்தின் பின் பகுதி. 1 தீமோத்தேயு 1:15 கடைசி பகுதி. பாவி உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. அவர்களில் பிரதான பாவி நான். அவர்கள் பிரதான பாவி நான். இந்த பாவிகளில் பிரதான பாவி நான் என்று பவுல் தாழ்த்துகிறார். ஒரு அப்போஸ்தலன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் ஊழியம் வல்லமையாய் செய்தவர் எப்படி தாழ்த்துகிறார்? நான் பிரதான பாவி. தாழ்த்தினபடியால் பவுலுக்கு ஒரு பெரிய கிருபை கிடைத்தது. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லிவிட்டார். கிருபை பெற்றார். பவுல் கிருபையை பெற்றுக் கொண்டார். தாவீதை பாருங்கள். சங்கீதம் 22:6 அவர் தன்னை என்ன ஒரு அற்பமாய் சொல்லுகிறார் பாருங்கள். சங்கீதம் 22:6. நானும் ஒரு பொண்ணு, மனுஷன் அல்ல, மனுஷரால் நிந்திக்கப்பட்டும் ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன். பாருங்கள், பவுலாவது நான் மனுஷன், பிரதான பாவி என்று சொன்னார். அதே போல லூக்காவிலே பார்க்கிற மரியாள் தாழ்த்தினபடியால் கிருபை பெற்றுக் கொண்டார்கள். ஆனால் இங்கே ஆபிரகாமை போல இங்கே தாவீதும் தாழ்த்துகிறார். நான் மனுஷனே இல்லை, நான் ஒரு புழு, அற்பமான ஜந்து, அற்பமானவன். அதனால பின்பகுதியில் சொல்கிறார், ஜனங்கள் அவமதிக்கப்பட்டும் இருக்கிறேன், அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு மனுஷன், ஆசீர்வாதத்து இல்லாம இருக்கிற ஒரு கனவீன பாத்திரம். கிருபை பெற்றுக் கொண்டார். தாவீது கிருபை பெற்றுக் கொண்டார். சாம்பலும் தூசியுமான தூளுமான நான் என்று சொல்லி தாழ்த்தின ஆபிரகாமுக்கு கிருபை, தன்னை தாழ்த்தின மரியாளுக்கு கிருபை, பிரதான பாவி என்று தாழ்த்தின பவுலுக்கு கிருபை, நான் ஒரு மனுஷன் அல்ல புழு என்று தாழ்த்தின தாவீதுக்கும் அந்த கிருபை ஆண்டவர் தருகிறார். லூக்கா சுவிசேஷம் 18:13 13-14 நாம் பார்க்கிற போது 2 பேர் கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு வருகிறார்கள். ஒரு மனுஷன் பாருங்கள், அவன் தன் மெதுவாய் தன் இருதயத்தில் பேசின ஜெபத்தை முதலாவது பார்க்கிறோம். இருதயத்தில் பேசினான் என்றால் எப்படி? நான் நல்லவன், இவனை போல இல்லை, நான் நல்லவன், காரியங்களை செய்கிறவன் என்பதை போல அவன் பேசிக்கொண்டே வருகிறான். ஆகவே இவன் எப்படி இருந்திருக்க வேண்டும்? கர்த்தருடைய சன்னிதானத்தில் முன்பதாக நின்று ஜெபித்திருக்க வேண்டும். முன்பதாக கர்த்தருடைய சன்னிதானத்தில் ஒருவன் நின்று இருதயத்தில் பேசின ஒரு ஜெபத்தை பார்க்கிறோம். தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இல்லாததனால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், வாரத்தில் 2 தடவை உபவாசிக்கிறேன், என் சப்பாத்தியத்தை எல்லாம் தசமாக செலுத்த என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அவன் பின்னாடி இருந்து ஜெபித்திருக்க முடியாது, முன்பதாக வந்து ஜெபித்திருக்க வேண்டும். கர்த்தருடைய சன்னிதானத்திற்கு அருகாமையிலே ஜெபித்தான். இன்னும் ஒரு வசனத்தை பாருங்கள். அதே பகுதியில் 13 வசனத்துல ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு இவன் வாசல் பின்பகுதியில் நிற்கிறான். முன்பதாக வருவதற்கு தயக்கம், தேவ சமூகத்தை நோக்கி பார்க்க, கண்களிலே நோக்கி பார்ப்பதற்கு கூட அவன் துணியவில்லை. தூரத்திலிருந்து மார்பில் அடித்துக் கொண்டு சொல்கிறான், தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் இறங்கும், பாவியாகிய என் மேல் பேரன்புள்ளவராயிரும் என்று தூரத்தில் இருந்து ஜெபிக்கிறான். தேவ சமூகத்துக்கு முன்னாடி இருந்து ஒருவன் ஜெபிக்கிறான், பின்னாடி இருந்து ஒருவன் ஜெபிக்கிறான். 2 ஜெபத்தில் எந்த ஜெபத்திற்கு பதில் வந்தது? முன்பகுதியில் இருக்கிறவனுக்கு ஜெபத்திற்கு பதில் அல்ல, பின்னாடி ஒருவன் தாழ்த்தினான். இங்கு மேன்மையாக இருந்த இடத்துல தண்ணீர் கட்டாது, மலைகளிலே தண்ணீர் கெட்டி நிற்பதில்லை, பள்ளத்தாக்கில் தான் தண்ணீர் கெட்டி நிற்கும். உயரத்திலிருந்து தாழ இடத்தில்தான் தண்ணீர் ஓடி வந்து அங்கே தேங்கி நிற்கும். முன்பதாக நின்றவன் தன்னை உயர்த்தினபடியால் இங்கு இந்த கிருபை இல்லை, பின்பதாக ஓடி வந்தது. நேரம் காலை 6 மணி. தேவன் ஒருவரையும் புறக்கணியார். யோபு 36:5. The Lord does not despise men. Job 36:5. உயரத்தில் இருக்கிற ஸ்தலத்திலே ஆசீர்வாதங்கள், நன்மையின் ஊற்றுகள் அது தேங்கி நிற்காது.
நம்ம தாழ்த்த நம்ம எவ்வளவு நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல வைக்கிறோமோ கிருபை பெருகி நிற்கும், தேங்கி நிற்கும், ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றுவார். முன்னாக நின்ற ஒரு மனுஷனுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும், முன்னால இருந்த மனுஷனுக்கு ஜெபத்திற்கு பதில் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் உயர்த்தி வைத்தபடியால் இங்கு ஆசீர்வாதங்கள் இல்லை, பின்னாக இருக்கிற மனுஷனுக்கு ஆசீர்வாதங்கள் தேடி வந்தது. அவன் அல்ல, பின்பதாக இருந்து தன் மார்பில் அடித்து கொண்டு வருவன் சொன்னானே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று தாழ்த்தினானே, அவன் தான் நீதிமானாய் திரும்பி போனான், அவன் தான் கிருபை பெற்றவனாய் திரும்பி போனான். தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை என்று வேதம் தெளிவாய் சொல்கிறது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 22வது வசனம். நீதிமொழிகள் 14:22. தீமை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ, நன்மை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு. வேதத்தின் காரியங்களை, நன்மையை, செவ்வையான பாதைகளை, கர்த்தருக்கு பிரியமானதை யோசிக்கிறவர்களுக்கு, சிந்திக்கிறவர்களுக்கு, செய்கிறவர்களுக்கு கிருபை நிச்சயமாய் உண்டு. தாழ்த்துகிறவர்களுக்கு கிருபை நிறைந்திருக்கும், அவருடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் நிறைந்திருக்கும். சங்கீதம் 136 பாருங்கள், தாவீதுடைய வார்த்தைகள். அதிகமாய் நான் சொல்லுகிற காரியம், தாவீது பயன்படுத்துகிற ஒரு காரியம் 136:1-2 பாருங்கள், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அந்த கிருபை என்றைக்கும் இருக்கிறது. அவருடைய கிருபை இன்றைக்கு 2 நாள் மாத்திரம் என்பதல்ல, அந்த கிருபை என்றும் உள்ளது. ஆகவே இந்த கிருபை நாட்களில இந்த கிருபை குறித்து தியானிக்கிற முதலாவது நம்மை தாழ்த்தி விட்டால், ஆண்டவரே தூளும் சாம்பலுமான என்மேல், அற்பமான என்மேல் கிருபையாயிரும், நான் மனுஷன் அல்ல, மனுஷனால் நிந்திக்கப்படுகிற புழுவை போல ஆன மனுஷன் என்று தாவீது போல, ஆண்டவரே பிரதான பாவி நான் என்று அவளை போல தாழ்த்தி இந்த மனத்தாழ்மைக்கு ஒப்பு கொடுத்தால் ஆண்டவர் கிருபை அதிகமாய் நமக்கு தருகிறார். கிருபையால் தான் நிலைநிற்க முடியும், கிருபையால் தான் நாம் ஜீவிக்க முடியும், கிருபையால் தான் வாழ முடியும். கடைசியாக 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 15:10. ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. நம்முடைய பிரயாசம், நம்முடைய முயற்சிகள், நம்முடைய கண்ணீர், நம்முடைய அலைச்சல், நம்முடைய ஜெபங்கள் ஒரு நாள் விலகி போவதில்லை. வசனம் தெளிவுபடுத்துகிறது, நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவா இருக்கவில்லை. முடிக்கிற போது சொல்லுகிறார், நான் இல்லை, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. எனக்குள் இருக்கிற கிருபை எனக்கு ஜீவனை தரும், என் வாழ்நாளை பெருக பண்ணும். அதான் மோசே ஜெபிக்கிறார், நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே ஒரு கிருபையால் எங்களை திருப்தியாக்கும். ஏதோ ருசித்து விட்டு போகிறது இல்ல, திருப்தியான கிருபை. இந்த நாட்களில் கர்த்தர் திருப்தியான கிருபை நமக்கு தருவார், நிறைவான கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். தாழ்ந்து இருந்தால், ஆண்டவரே உங்களுடைய கரத்தில் எங்களுக்கு ஒப்பு கொடுக்கிறோம், நாங்கள் அற்பமானவர்கள் என்று இன்னும் தாழ்ந்த நம்மளுக்கு கிருபை பெருகி கொண்டே இருக்கும். அந்த அறிந்து கொள்ளுங்கள், எங்கு தாழ்ந்த இடமா இருக்கிறதோ, எங்கு பள்ளம் இருக்கிறதோ அங்கு தண்ணீர் கட்டும், மறந்து விட வேண்டாம். தாழ்த்தி நம்மை பேசுகிறால் கர்த்தர் உயர்ந்த அடைக்கலத்தை நம்மை வைப்பார், உயரமான இடத்தில் ஆசீர்வாதத்தை தந்து நமக்கு வழி நடத்துவார். இதான் நீங்க நீதிமொழியில் சாலமோன் சொல்லுகிறார், யாக்கோபு சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்வோம், தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறபடியால் மரியாதை போல எவ்வளவாய் தாழ்த்த முடியுமோ தாழ்த்தி அவரிடத்துல கிருபை பெற்றவர்களாய் இருக்க பிரயாசப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். ஆண்டவருடைய சன்னிதானத்திலே, ஆண்டவரே உமது கிருபையை எங்களுக்கு தாரும் என்று கேட்போம். ஆண்டவரே உமது கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாது. உமது பேரன்பு இல்லாமல், அளவில்லாத அன்பு இல்லாமல், அதிகமான கிருபை இல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாது. எங்களுடைய பலன் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதில்லை, எங்களுடைய முயற்சிகள் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவதில்லை. நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவரே அற்பமான ஜனங்கள், ஆண்டவரே தூளும் சாம்பலுமான ஜனங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் இல்லாமல் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களை பலப்படுத்துகிறவர் எங்களோடு இல்லாவிட்டால் எங்களால் ஒன்றும் செய்யக்கூடாதப்பா. இந்த வாழ்நாளில் நாங்கள் சுகித்திருக்கும்படி, நாங்கள் மகிழ்ந்து கலிகூறும்படி மோசே சொன்னது போல நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குவீராக, உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்குவீராக. தேவ கிருபை எங்களுக்குள் பெருகுவதாக. ஆண்டவரே இந்த கிருபை பெருகக்கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக. ஆண்டவரே கிருபை பெற்றவர்களாய் நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே
கிருபை பெற்ற ஜனமாய் நாங்கள் வாழ்ந்திருக்க தேவ கரம் எங்களுக்கு வேண்டும், நீர் எங்களுக்கு வேண்டும். உமது கிருபையை நம்பி இருக்கிறோம். தாவீது சொன்னது போல சொல்லுகிறோம், ஆண்டவரே கிருபையை நாங்கள் நம்பி இருக்கிறோம். ஆண்டவரே இந்த பேரன்பை நாங்கள் நம்பி இருக்கிறோம். அந்த அளவற்ற அன்பை நாங்கள் நம்பி இருக்கிறோம். தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறவரே, ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் அற்பமானவர்கள், இதையும் நாங்கள் எங்களை உயர்த்தி காண்பிக்காமல் தாழ்த்துகிறோம். எங்களால் ஒன்றும் கூடாது சுவாமி. நீர் இல்லாமல் நாங்கள் ஒரு நாளும் இருக்க முடியாது, ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய முடியாது. தாழ்த்துகிறோம். பவுலை போல சொல்லுகிற ஆண்டவரே, பிரதான பாவி நான், பிரதான பாவி நான், அநேக வெளியிலுமை துக்கப்படுத்தினவர்கள் நாங்கள். ஆண்டவரே எங்கள் மீது கிருபையாயிருப்பீராக. ஆண்டவரே தூரத்தில் நின்று மார்பில் அடித்து சொன்ன ஜெபத்தை நாங்கள் சொல்கிறோம். தேவனே பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிருப்பீராக. தாவீது சொன்னது போல ஆண்டவரே நாங்கள் மனுஷன் அல்ல, நிந்திக்கப்பட்டிருக்கிற ஒரு கனவீனமான பாத்திரமான ஒரு அற்பமான புழு. ஆண்டவரே கிருபையாயிருங்க, கிருபையாயிருங்க. ஒரு கிருபையின் ஆவி ஊற்றப்படுவதாக. எல்லா மேலும் கிருபை பெருகட்டும், எல்லா குடும்பங்களும் கிருபை பெருகட்டும். அதிகாலையில் உடைய சமூகத்தில் வந்து கிருபைக்கு காத்திருக்கிறவர்களை கர்த்தர் திருப்தியாக்குவீராக, திருப்தியாக்குவீராக. தேவ பலன் ஒவ்வொருவருக்கும் வேண்டும், அது தேவ கிருபை ஒவ்வொருவருக்கும் வேண்டும். நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்க, நிறைவான ஆசீர்வாதத்தை வழி நடத்துங்க. நிறைவான ஆசீர்வாதம் ஊற்றப்பட்டு இருக்கட்டும், கிருபை ஆசீர்வாதங்கள் ஊற்றப்பட்டு இருக்கட்டும். ஆண்டவரே கிருபையாய் எங்களை வழி நடத்துங்க. தகப்பனை எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். அங்கீகரித்துக் கொள்வீராக. கிருபையால் நிரப்பி வழி நடத்துங்க. தேவ கிருபை ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும், ஒவ்வொருவருக்குள்ளும் பெருகட்டும். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. நான் நிற்பதும் உங்க கிருபையா, நான் நினைப்பதும் உங்க கிருபையா, நான் நிற்பதும் நிலைப்பதும் உங்க கிருபைதானப்பா. உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, எங்களால் ஒன்றும் கூடாது. அது கிருபையால் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பி வழி நடத்துவீராக. அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து இந்த கிருபையை குறித்து தியானிக்கவும், நிறைவான கிருபையை பெற்றுக்கொள்ளவும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்து வழி நடத்துங்க. எங்களிடத்துல அன்று நீதிகள் இல்லை, எங்களிடத்தில் பரிசுத்தம் இல்லை, குறைவுள்ள பாத்திரம். தேவ கிருபை எங்களுக்கு பெருக வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து சொல்லிக்கிறோம். உமக்கு உகந்த ஒரு பாத்திரமாய், தேவனுக்கு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் எங்கள் ஒவ்வொருவரையும் அணைந்து ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. இந்த நாளின் தேவைகள் எல்லாம் சந்தித்து வருங்க. இந்த நாளின் பிரயாணங்களை வாய்க்க பண்ணுங்க. இந்த நாளில் நல்ல பலனையும் சுகத்தையும் கிருபையும் கொடுத்து தினந்தோறும் வழி நடத்துகிற தேவன் இந்த தினத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக. இந்த நாளின் ஆலய கட்டுமான பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவைகளை சந்தித்து அந்த வழி நடத்துங்க. பணியாளர்களுக்கு வேண்டிய பாதுகாவலை கொடுத்து வழி நடத்துங்க. தேவக்கரம் எங்களோடு கூட இருந்து பணிகட்டும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட எப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை